பத்மாவதி அழகாக இருக்குதுப்பா. இதோட பேம நீ எடுத்து சொல்லக்கூடாதா? வண்ண மயில்கள் எல்லாம் எவ்வளவு அழகா தோகை விரித்து ஆடுகின்றது பாத்தியா? பூக்களை பார்த்தீர்களா? ஆமா. அடடடா என்ன அழகா இருக்குது பாத்தியா அந்த மலர் எல்லாம்? ஆமா. ஆஹா அங்க பாத்தியா அந்த உயரத்துல இருக்கும் கொடிமுல்லை பாரடி எவ்வளவு அழகா பூத்து குலுங்கி இருக்குது. எங்கம்மா? அங்க பாருமா. அம்மா மிக உயரமாக இருக்கின்றது தாயே. ஆமாடி கண்ணே. மலை மீது உயரமாக இருக்கின்றது. அது பறிச்சு உன்னுடைய கூந்தல் நாசோட போறடைய செல்லம். ஆமா. நீங்களா? வேற என்ன? என் மக கிடையாதா நீ? இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு நான் பறிக்க கூடாதா? எனக்கு வழி விடு நாயே. ஒருவேளை நீங்கள் தவறி கீழே விழுந்து விட்டீராடா, இந்த பாவி எனக்கு என்று சொந்தன்னு சொல்ல யாருமே கிடையாது. தாய் மேல அவ்வளவு ஆசையா உனக்கு? மகளே அந்த மலை கருகாமல் ஒரு பாழ கிணறு ஒன்று இருக்குது தாயி. நீ தவறு விழுந்து விட்டார். இந்த பாவி எனக்கு சொந்தன்னு சொல்ல யாருமே கிடையாதம்மா. உனக்காக நான் சென்று அந்த மரலை படிக்கிறேன் அம்மா. என்னம்மா? தவறி கீழே விழுந்துட்டா நீ வாழ வேண்டிய பெண்ணம்மா. இருந்தாலும் பரவாயில்ல தாயே. நீ செல்லம் 100 ஆண்டு காலம் உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதும்மா. அந்த மலரை படிக்கிறேன். எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்க வேண்டாம் தாயே. அந்த மலரை நான் படிக்கிறேம்மா. பாத்து மெதுவாமா. அம்மா எட்டலையே மதிவதனாவுடைய நாட்டை ஆளும் ராஜேந்திர மன்னனுடைய மகன் சிவமணி சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு மாண்ட பிணம். அந்த மாண்ட பிணத்திற்கு எவர் ஒருவர் பெண்பளிக்க முன் வருகிறார்களோ அல்லது அந்த மாண்ட பிணத்தை யார் மடக்க முன் வருகிறார்களோ அவர்களுக்கு மதிவதனாவுடைய நாட்டில் பேர்பாதியும் அந்நாட்டு பொக்கிஷத்தில் பேர்பாதியும் பரிசாக வழங்கப்படும் என்று பறைசாற்றிக் கொள்கிறோம். உனக்கு எதுவும் ஆக கூடாதம்மா. அந்த மலரை நான் பறிக்கிறேமா? ஆமா பத்மாவதி அரண்மனையில அப்படி இப்படி இருக்குது வேற. இப்ப கூட நான் பின்தொடர்ந்தே வரேன். ஏதோ படியும் செல்லம். எப்படியா நல்ல சமயம் நல்ல நேரத்துல தண்டோரம் போட்டாங்க பாத்தீங்களா? இந்நேரம் இந்த பாயங்கலத்துல தள்ளி இருந்தா எனக்கு பாவம் தான் வந்து சேர்ந்துருக்குமா. ஐயோ நல்ல நேரத்துல தண்டோரம் போட்டாங்க. இது நழுவி விடலாமா? மாட்டெட்ட விளக்குக்கு பெண் கொடுத்தால் நாடு 10,000. நான் மாடி மேல மாடி கட்ட போறேன். இது எப்படிங்க நழுவி விடக்கூடாது. இந்த சந்தோஷமான செய்தியே என்னுடைய கணவர்கிட்ட தெரிவிக்க போறேன். உடனே போறேன் அவரை பார்த்தேன்.